Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹலோ ரவி இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறான். வருவான், என்கிட்ட வருவான், பார்த்துக்கிறேன். ஏய் சிவா. ரவி பரவாயில்லடா, ஷார்ப்பாக இருக்க. நீ வருவேன்னு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. முடிஞ்சா என்ன பிடி. माफ कीजिए भाई, माफ कीजिए. माफ माफ कीजिए भाई, माफ कीजिए. कृपया मुझे जाने दीजिए भाई. ஏண்டா அவளை கொன்ன? मैं तुझे माफ करने के लिए भगवान नहीं हूँ. भगवान से पूछो. பெருசா பேசுன முஞ்சா வந்து பிடிச்சி பாடுறான்னு தொக்கா வந்து லாக்கானியா? 7 வாடி சஸ்பென்ஷன். உன்னை போட்டா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் தான். 7ல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர். வேணா ரவி, வேணாம், என்கிட்ட மோதாத. என்னது மோதாதடாவா? நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்ச் இல்லடா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் ஆய்வாளர் ரவி என்பவர் பட்டப்பகலில் ரவுடி சிவா என்பவரை சுட்டுக் கொன்றதால் பரபரப்பு. என்கவுண்டர் செய்ததற்கு சரியான காரணத்தை சொல்லாததால் காவல்துறை ரவியை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்துள்ளது. மேலும் ஆய்வாளர் ரவியை ஆதரித்தும் எதிர்த்தும் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். சார் 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 எப்பயும் அதிகமாக குடிக்க மாட்டீங்க, இப்போ என்ன சார் டென்ஷனாக குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா சஸ்பென்ஷன் இருக்கேன், அதுவும் 8வது தடவை. டென்ஷனாக இல்லாமல் ஜாலியாக குடிக்க சொல்கிறியா? மூட்டு குர்ரா. நான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன். ரோட்டில் முன்னங்களோட தாலியை ஒருத்தன் அத்துன்னு போயிருந்தான். அவனை கூட்டின்னு போய் ரிமாண்டில் வச்சு மொத்தி சா வச்சேன். 12 வயசு குழந்தை, அதுக்கு பேச கூட தெரியாது. அதை கூட்டின்னு போய் இந்த பாடுங்க நாசம் பண்ணிக்கிறானுங்க. அவனுங்கள பாத்திரத்திலே போட்டேன்டா. முந்தானத்தே சிவா பொட்டலம் வத்துனுங்கிறான் ஸ்மகிளிங்கிற பேரில். காலேஜ் விட்டு பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களை சீரழிச்சுனுங்கிறான். இதெல்லாம் தப்பு தானே? தப்பு சில தட்டிக்காதனா போலீஸ்காரங்கிறான். அதான் நான் செஞ்சேன். இது தப்புன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் ஒன்றுடா, இன்னும் என் லிஸ்ட்டில் அரசியல்வாதிங்க எவனும் மாட்டல. எவனா ஒருத்தன் மாட்டினா படிப்படியாக அவளை எல்லாரும் தூக்கினே இருப்பேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க தான் அவன் நாய் மாதிரி வாழாட்டுனுங்கிறானுங்க. சார் அப்போ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும் போல். போட்டுண்டா, அதுதானே கவர்மெண்ட் கிட்ட தான் சம்பளம் வாங்குகிறோம். போலீஸ்ரா, போலீஸ். சார் 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 வீட்டில் பொண்டாட்டி கால் பண்ணிட்டா சார், சீக்கிரம் போகாட்டா ப்ராப்ளம் ஆகிடும் சார். என்ன எங்களை யாரும் ஃபோனே பண்ண மாட்டாங்க சார்? உனக்கு கல்யாணமே ஆகலை சார். ஆமாம்ல, மறந்தே போய்டுண்டா. ஆமாம், அதுக்கப்புறம் பொண்ணு என்ன தெளிவாயிடுறீங்க. சரா போடா போயிட்டு வாடா, பத்திரமா போய்ட்டு வாடா.
ஹலோ சார் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் சார். வாட்ஸ்அப்பா? பார்க்குறேன் வை. இந்த உலகத்தில் தூண்டி விட்டு தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தண்டனை கம்மி. அந்த தண்டனை கொடுக்கவே நான் வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். யோ தாசே, எவனோ வாலெட்டில் வீடியோ அமிச்சா எனக்கு அமுச்சு விடுவியா நீ? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஃபோனு ஏடாது. ஹலோ, வண்ணாரப்பேட்டை ஏரியாவில் ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்கேன், வந்து பொறுக்கிட்டு போங்க. ஏய் முதல்ல ஃபோன் பண்ணால் யாருன்னு சொல்ல கற்றுக்கும். அதை விட்டு கொலைன்ற போனான்ற யாரா நீ? ஏய் யார்கிட்ட பேசுன்னு தெரிதா உனக்கு? போலீஸ்ரா. என்கிட்ட எல்லாமே இது. உன்னெல்லாம் அப்படின்ட்டு உள்ள பூசிடுவேன். मेरा बस ज्यादा है, जो आपके पास नहीं है, दिखाओ क्या? ऐसा क्या? तेरे पास ज़्यादा है? साला தைரியம் தான் நேரில் வாடா. ஒட்டா மாதிரி ஃபோனில் பேசினீர. என்னடா ஃபோன் வச்சிட்ட? யோ நம்ம மீட்டிங் ஏரியாவுக்கு வந்துரு. ஏய் ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் கண்ணெடுக்கடி நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார் மரியாதை மனசில் இருந்தால் போதும்டா. என்ன வந்தாலும் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி சார். டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, உயர் அதிகாரியா? இப்போ எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? ஆமாம், எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தல, அந்த வீடியோவில் இருந்தவன் ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணியிருக்கான்டா. நேற்று பாரில் நீ போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் எவனோ காமெடி பண்ணுறேன் நினச்சி அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான். நம்ம பாலுங்க ஆல்ரெடி அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிபார்ட்மெண்ட்டில் வரதுக்கு முன்னாடி, நான் பாலுங்க அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை நான் முடிக்கணும். எனக்கு அதுக்கு ஹெல்ப் தேவை. அதுதான் அவனை வர சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லேன் சார். மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். என்ன லீவ் ஜாஸ்தியாக இருக்கா? இல்லைங்க சார், டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஆள் தான் நேர்மையான ஆள். நீங்களே இல்லை, அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை, அதான் அப்ளை பண்ணிட்டேன். சூப்பர். அப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோமா? எஸ் சார். லெட்ஸ் ஸ்டார்ட். சார் எத்தனை மணிக்கு கால் வந்துன்னு சொன்னீங்க? பார்லேருந்து நீ 1 மணிக்கு போனேன். 1:30 2 மணி அந்த ரேஞ்சில் பாரு. சார் அந்த டைமில் ஒரே ஒரு நம்பரில் மட்டும்தான் உங்களுக்கு கால் வந்திருக்கு. சூப்பர்ரா. அந்த நம்பர் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு உடனே பாரு. அந்த நம்பர் 2 மணி நேரமாக ஆக்டிவிட்டியில் இல்லை சார். நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும். சரி நீ பண்ணி வை, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன். சரியா? ம். என்னடா ம். ட்ரேஸ் பண்ணிட்டியா? சார் நீங்கள் கொடுத்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு 5 நிமிஷம் முன்னாடி. அது மாம்பழத்தை காமிக்குது. பர்ஃபெக்ட்ரா, உடனே வா போகலாம். சார் 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 ஒரே நிமிஷம் சார். இப்போ தாம்பரத்தில் காமிக்குது. டி நகர் தாம்பரம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண. சார் இப்போ எக்மோர் காமிக்குது. நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான்டா. உன் நெட்ஒர்க்கை சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டால் மட்டும்தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேறு லொக்கேஷன் காட்ட முடியும். இது எஜுகேட்டட் கிரிமினல். சிம்பிளாக சொல்லுன்னா ஒரு படித்த கொலைக்காரன். இது நம்ம நினச்சது ரொம்ப சீரியஸான விஷயம். இது நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி டேட்டாக வந்து முடிச்சு விடணும். சரியா? லெட்ஸ் டூ இட். இன்னும் இதில் வேற என்ன மாறு வேஷம்லாம் போட்டுட்டு வேற சொல்லின்னு இருக்காங்க சார். அவனெலாம் விடாதீங்க சார். அவனெலாம் தூக்கு தண்டனை தான் கூடாது சார். இல்லைன்னா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சார். நம்ம வேடிக்கை பார்த்து தான் இருக்கணும். ஏன் சார் விடணும்? அவனை விடவே கூடாது. அவனை விட்டா நானே சா வச்சிருவேன். அவன் கொலை மேலே கொலை பண்ணிகிட்டே இருப்பான். விடக்கூடாது சார் அவனை. போலீஸ் நம்ம ரவி சார் இருந்தாருன்னா இவெல்லாம் வந்து எப்போ பிடிச்சிருப்பாரு சார். இவனெல்லாம் விடக்கூடாது சார். இவனெல்லாம் இவங்க அப்படியே நிற்க வச்சு சுட்டு தள்ளணும் சார். இவனெல்லாம்
சார் என்னங்க சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? மைண்ட் பீஸ்ஃபுல்லாக ஆகட்டும் தான்டா, அப்போ தானே யோசிக்க முடியும். இந்த அக்யூஸ்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்களா? தெரிலடா, அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொதுவாக ஒரு அக்யூஸ்டு ஒரு மோட்டிவோட தான் கொலை பண்ணுவான். இவன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். என்னோடய கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் அவன் அடுத்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கொலை பண்ணுறதுக்கு அப்புறமோ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணியே தீருவான். ஆனால் இது வரைக்கும் அவன் எனக்கு ஃபோனே பண்ணலை. அவனோட மோட்டிவ்ன்றதுனால தெரிஞ்சிக்க முடியல. இது தலைவலி பிடிச்ச கேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நம்பர். ஹலோ. வாடா, நினச்சேன் நீ கால் பண்ணுவேன்ட்டு. சார் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை, நானே கால் பண்ணுவேன். சார் போன வாட்டியாவது ஒரு கொலையை பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு கொலையை பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். உங்களால் முடிஞ்சா? இல்லை, உங்களால் முடியவே முடியாது. கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை பைத்தியக்கார மாதிரி தேடி அலைங்க. நீ மட்டும் என் கையில் மாட்டின. ஆமீன். யார் சார்? அவன் தான்டா, முடிஞ்சா பிடிச்சி பாருன்றான். இது வரைக்கும் யாரும் ஈகோவை டச் பண்ணதில்லை, இவன் ஈகோவை டச் பண்ணுறான். வட போலாம். ஹே, who are you man? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் நீ தெரிஞ்சுக்கணும். நீயா? என்னை விட்டுரு, உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். நல்லாவே நடிக்கிறேன். ப்ளீஸ் forgive me. You want forgiveness? Ask my brother for forgiveness. இது வரைக்கும் எந்த கிரிமினல் என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லைடா. இவன் நான் ஈகோ டச் பண்ணிட்டு இருக்கான். டிபார்ட்மெண்ட் என்னடா பிடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அவனோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், நேரம் என் புல்லட் கேரா இருப்பான்டா. என்ன பார்க்குறேன்? போ. சார் பேப்பர் பார்த்தீங்களா? நம்ம தேர்ந்த அக்யூஸ்டை பற்றி போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க இந்த மாதிரி கிரிமினலை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்கள பற்றின சென்சேஷன் நியூஸ் பேப்பரில் கரெக்டாக வந்துதுடா. அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் கால் பண்ணுறான்? ஆனால் பிடிக்க முடியலையே. அநேகமாக இப்போ உங்களுக்கு கால் பண்ணுவான் பாருங்களேன். டேய் தேடிட்டடா. சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், கண்டுபிடிச்சிங்க போல. ட்ரேஸ் பண்ணிட்டீங்களோ? டேய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கா பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கா? இப்போ தான் சார் நம்ம வலிக்கே வரையல். கொலை பண்ண தான் போகிறேன். டேய் கசாப் கடையில் கோழி மாட்டினா அதை எப்படி சிக்கி அறுத்தறுப்பாங்களோ அந்த மாதிரி நீ மட்டும் என் கையில் மாட்டின உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நாசம் பண்ணிடுவேன்டா. அச்சோ, என்னது இது? அபச்சாரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதாக்கும். நான் உங்களுக்கு குழுவும் கொடுத்தாச்சு, நீங்களும் தேடிட்டே தான் இருக்கேன். பிடிச்ச பாடல போங்க. ஹலோ சார், ஒரு எமர்ஜென்சி, நான் செத்த போயிட்டு வருவா. ஒரு சின்ன இன்டர்வல் தான் சார். டீ ஆறுது சார், குடிச்சு முடிங்க. இங்கே என்ன நந்தனுக்கு இது? என்ன டீயை பற்றி பேசுனீங்கிற? இந்த மாமாக்கெல்லாம் இப்படிதான் வேஸ்ட் கட்டிட்டு போறாளோ. மாமா வாங்க மாமா வாங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் நமஸ்காரம். நீங்கள் தான் சுதர்ஷன் அமிச்சவரா? ஆமாம் மாமா. ஆமாம், பரவாயில்ல. ஓமத்தை ஷேமாம முடிச்சுட்டோ, பல கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோ நேராக உங்கள் பார்க்க வந்துட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுங்க மாமா, என்ன வர சொன்னேன்? ஒரு வருஷமாக எதுவும் சரியில்லை. பொண்டாடி பிள்ளைங்களை எழுந்துட்டேன், பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்குமான்னு சொல்லி தான் உங்களை வர சொன்னேன்.
தெரியுமாம்மா, உங்கள் ஜாதகத்தை பார்த்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது முன்னாடி தப்பு பண்ணியிருக்கீங்களா? நம்பிக்கை துரோகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கர்மா இஸ் அ பூமராங். நீங்க பண்ண பாவம் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்குது. யார் நீ? ஐயா கண்ணு புள்ளடா. நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு தெரியுமா? பசியில இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி தரேன்னு உட்கார வச்சு அவன் சாப்பிடலான்னு கை வைக்கும்போது நீ வந்து அந்த கையை பிடிக்கும் போது இருக்கும் பாரு ஒரு வலி, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். இந்த கால் பண்ணிட்டான்ல, அத்தைக்குள்ள எப்பன்னு கேளுங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என்னடா வேணும் உனக்கு? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? கூல். அத்தைக்குள்ள எங்கே பண்ணுறேன்னு சொல்கிறான், நேரில் வந்து பிடிக்கிறேன் உன்னை. கொலையா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார், முடிச்சிட்டேன். என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ. வெஞ்சன்ஸா? ஆமாம். நான் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்கணும். அதுவும் நான் மக்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன். டேய், அது எப்பறம் அம்மா கிரிமினல்லாம் வெக்கமாக இல்லாமல் கவர்மெண்ட்கிட்ட டிமாண்ட் பண்ணுறீங்க? நாங்கள் மாமாவை பார்க்கணும்னு வச்சுருக்கிறியா? சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். ஆடியோ லைவ் போகணும். என்ன சார் சொல்கிறான் அவன்? ஆடியோ லைவ் போகணுமா? அதுக்கு நம்மளை செட்டப் பண்ணி தர சொல்கிறான். அதாவது மாமாவால் பார்க்கணுமா? சார், ஆடு தானாக வந்து மாட்டுது சார். இதை ஏன் நம்ப விடணும்? இதை வச்சே பிடிச்சிடலாம். அப்படியா சொல்கிற? ஆமாம் சார். வா, நான் கூட நான் தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா யோசிக்கிறேன். ஐடியா நல்லா தான் இருக்குது. போய் செட்டப் ரெடி பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் தெரியுமா? வருஷம் இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம கூட அம்மா இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம அம்மா இல்லை. ஆனால் என் மக அம்மா ரூபத்தில் இருக்கா. கண்மணி மாதிரி 2 பசங்க இருக்கீங்க. என்னோட ஆசை எல்லாம் நீங்கள் 3 பேரும் எப்போவுமே ஒத்துமையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கவலைப்படாதீங்கப்பா, நாங்கள் 3 பேரும் ஒத்துமையாக தான் இருப்போம். அப்பா சொல்லுப்பா. நீயும் அண்ணனும் தானே எப்பயுமே கழனி பார்த்துக்கிறீங்க? ஆமாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் நான் போய் பார்த்துக்கிறேனே. எதுக்குப்பா? உனக்கு எதுக்குப்பா அந்த சிரமம்? இல்லைப்பா, நானும் கற்றுப்பேன். இல்லை, நான் போய் பார்த்துக்கிறேனே இன்னைக்கு ஒரு நாள். சரிப்பா. நல்ல கண்ணு பார்க்க வரேன்ருக்கா. அப்படியாப்பா? அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் கண்ணு. சரியா கண்ணு? சரிப்பா. பத்திரம் கண்ணு. சரிப்பா. போயிட்டு வா கண்ணு. டேய் அண்ணா, போன வாரம் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தோமே, என்னாச்சு? அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிச்சாமே. ஒரு நாள் உங்க காலேஜ் வாசல் நின்னு வச்சுக்கோங்க, எல்லா பொண்ணுங்களும் கியூல நிப்பாளுங்க. அண்ணனை பத்தி தப்பா பேசாத. ஒழுங்கா வா. டேய் இருமே. டேய் அண்ணா, இன்னைக்கு கழனியை நான் தான் பார்த்துக்க போகிறேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம், அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இங்கே பாரு, சாயங்காலம் வருவேன், நல்ல சாப்பாடாக பண்ணி வை. அப்பா உப்பு அதிகமாக போட்டுற போகிறான் பாவேன். அக்கா, எக்ஸாம் நல்லா பண்ணுக்கா. ஓகே தம்பி. ஓகேக்கா. அப்பா வரேன்ப்பா. அண்ணா வரேன். பார்த்து போயிட்டு வா. பார்த்து போடா. அச்சச்சோ, எக்ஸாம் டைம் ஆயிடுச்சப்பா. போயிட்டு வரேண்ணா. பை. சரிம்மா. சரி இரு, நான் பைக்ல டிராப் பண்றேன். இல்ல ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான். வெயிட் பண்றா. சரி பார்த்து போமா. பை. சரிப்பா, வாங்க போலாம் வீட்டுக்கு. இல்லப்பா,
நல்ல கண்ணு வரேன் இருக்காப்புல. அப்படியா? பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன்ப்பா. சரிப்பா, நான் வீட்டு போய் சமைச்சுக்கிறேன். சரிப்பா. ஐயா கண்ணு வாயா நல்ல கண்ணு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? ஆமாப்பா, உனக்கு அதான்ப்பா வெயிட் பண்ணிட்டு சில பல வேலைகளை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? இந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு. என்னது பார்த்து போட, நல்ல விஷயம் தான் சொல்கிறேன், போடு. வாயா நல்ல கண்ணு, எப்படி இருக்க? எனக்கு என்ன நல்லா இருக்கேன். சந்தோஷம். பசங்களாம் எப்படி இருக்காங்க? சேமமாக இருக்காங்க. நீ எப்படி இருக்க பிரகாஷ்? எனக்கு நீ ஏன் கவலை? காலைல கார் எடுத்து போனால் சாயந்தரம் வரும்போது 1 லட்சம் என் பாக்கெட்டில். ஆமாம், உன் நண்பர் ஐயா கண்ணு இருக்கார்ல, அவருக்கு எவ்வளோ விவசாயம் இல்லைன்னு தேரும்? சும்மா ஒரு 2 ஏக்கர் தேரும். வர வழியிலே பார்த்தேன், மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல வேலை வந்திருக்கு. அதை நீ முச்சி குத்துனா உனக்கு ஒரு 1.5 கோடி ரூபா வரும். இதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, என்னோட சொந்த இதுக்காக கேட்கல. ஐடி கம்பெனி உனக்கே தெரியும், இங்கே இருக்க படித்த பசங்களாம் இங்கேயே படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு தான் வேலைக்கு வராங்க. ஐடி கம்பெனி, அதே ஐடி கம்பெனி இந்த ஊருக்கு வந்துன்னா உன் புள்ள குட்டிங்களும் சரி, ஐயா கண்ணு புள்ள குட்டிங்களும் சரி, இங்கேயே வேலை செஞ்சு உங்கள் கூடயே இருக்கும். யோசிச்சு சொல்லு, உன்னால் முடியுன்ட்டு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன பிரகாஷம், ஊருக்கே சூறு போகிறது விவசாய நிலம், அதை போய் அழிக்க நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் விவசாயத்துக்கு எதிரானவன் கிடையாது. பார்த்தல்ல என்ன மாதிரி வெயில் அடிக்குது, சுத்தமாக மழை கிடையாது. ஏதோ மெயின் ரோட்டில் இருக்கவே ஐடி கம்பெனி கேட்குறாங்க, உனக்கும் கொஞ்சம் லாபம் வரும். எனக்கு நீ இதை முச்சு கொடுத்தனா நான் சந்தோஷமாக மட்டும் இல்லாமல் என் நண்பன் நீயும் சந்தோஷமாக இருப்ப. உன்னால் உன் நண்பன் ஐயா கண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நீ போய் பேசி யோசித்து நல்லபடியாக முடிச்சு கொடு, உனக்கு நிறைய பணம் வரும். சரி பிரகாஷம், கண்டிப்பாக சொல்கிறேன் பிரகாஷம், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஓகே. இந்தாப்பா. ரொம்ப நன்றி ஐயா கண்ணு. இதனால் என்ன மட்டும் இல்லை, என் தலைமுறையே வாழ வச்சிருக்கேன். என்னப்பா சொல்கிற? ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இன்னிலேருந்து என் பேரில். டேய் நல்ல கண்ணு, இது விவசாயம் நிலம்டா. இந்த ஊருக்கு இதான்டா சோறு போடுது. புரியுது மாப்பிள்ள, நானும் 3 வருஷமாக உங்ககிட்ட இந்த நிலத்தை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறேன். நல்ல விலைக்கு வருது, நல்ல விலைக்கு வருது, வித்துடலாம், எனக்கும் அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும் நம்பிட்டு. ஆனால் நீ காது கொடுத்தே வாங்கல. இன்னைக்கு என்ன போய் வில்லன் ஆகிட்டல, இனிமேல் மொத்த சொத்து எனக்கு தான். பழகின தோஸ்துக்காக 5-10 தர பொறுக்கிட்டு போ. டேய் நல்ல கண்ணு, டேய் டேய் நல்ல கண்ணு. பணம் மாப்பிள்ள, பணம். டேய் நல்ல கண்ணு, டேய் சாவுடா. பாய் வேற ஃபோட்டோ அனுப்புறேன்னாரு. இது வந்துச்சு. பாய் பொண்ணு தானே பார்த்தாச்சு, இந்த ரூட் தானே ஷுவர்ல? ஓகே பாய், தூக்கிடலாம். டேய் அவதான்டா, இதை போறடா. சரி சரி, நீ வா, பைக்கிடு பைக்கிடு பைக்கிடு. டேய் தூக்குடா தூக்குடா தூக்குடா. டேய் ரத்தம்டா. டேய் மச்சான் செத்துட்டாடா. என்னடா சொல்ற? இந்த ஊருக்காரங்க வேற மோசமானவனடா. என்னடா பண்றது? மச்சான் வேலைக்கு ஆகாது, இவ்வளோ இங்கே போச்சிடலாம். பாய்கிட்ட நான் பேசிக்கிறேன். டிஸ்போஸ் பண்ணுறேன். அசிங்கமாக இருக்கு மாப்பிள்ள. மச்சான் இப்போல்லாம் 2 பாட்டு 3 ஃபைட்டு 3 காமெடி வச்சா அரசியலில் தலைவனா இல்லைன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் சரியாவா இருக்குது? ஒரு நிமிஷம் இரு. ஏ உசே உஸ். என்னடா உஸ்? கொசு பறக்குது மச்சி, வேற ஒன்றும் இல்லை. என்னடா தோடா மச்சி சில்லற இருக்கா? ₹1 கூட இல்லை மச்சான். இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உனக்கு? மாமா என்னடா இல்லை என்ன அடி வார்த்தை அளந்து பேசுங்க. ஏய் என்னடா பொட்டைகிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் பா, உன்னெல்லாம் ஊருக்குள்ள எவன் வச்சுக்கிட்டு இருக்கான்? உனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் சேர வேண்டியது தானே. பார்த்தாலே அருவருப்பாரு. இதான் உங்க லிமிட், இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஏய் ஏய் மச்சான், ஏய் நேத்து அவன் அடிச்சப்ப அவன் எனக்கு பொட்டையா தெரியல, நீ எனக்கு பொட்டையா தெரிஞ்ச. டேய்
டேய் மாப்ள, யார் அடிக்க கை ஓங்குற? நீ யாரு வீட்டு புள்ள? ஒண்ணு நீ அவனாரு, இல்ல நான் அறுத்துருவேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வலியும் வேதனையும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நேற்று அவன் ஊர் மக்கள் முன்னாடி கையை வச்சுட்டான், அதான் எதுவும் பண்ண முடியல. அடுத்த வாட்டி மாட்டட்டும், நானே அவனை அறுக்கிறேன். அவ இல்லை மாப்பிள்ள, அவ. மாப்பிள்ள, அறுக்க நேரம் வந்துருச்சு. டேய் டேய் நில்றா. ஏய் மாப்ள, விடாத அவனை, சுத்து போடு. அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. அண்ணா நான் தெரியாம அடிச்சிட்டேண்ணா. அண்ணா விட்டீங்கன்னா நான் போயிடுறேண்ணா. என்னை விட்டுற சொல்லுங்கண்ணா அவர்கிட்ட. விட்டு முதல்ல அவனை போட்டுறான். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டான். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டானா. ஹலோ ஹலோ சார், இப்போ சொல்லுங்க, நான் நல்லவனா கிளம்புனா? நான் பண்ணினது தப்பா கரெக்டா? நான் யூனிஃபார்ம் போட்டு பண்ணுற விஷயத்த யூனிஃபார்ம் போடாமல் பண்ணியிருக்கேன். என்ன உன் பர்சனல் எமர்ஜென்சிக்காக பண்ணியிருக்கேன். என்ன இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி, சட்டத்துக்கு முன்னாடி நீ குற்றவாளி. உன்னை பிடிக்காம விட மாட்டேன். மற்ற போலீஸ் பண்ணீங்கல்ல சார், நாளையோட உங்கள் சஸ்பென்ஷன் முடியுது. டேக் யூர் சார்ஜ். ஆல் த பெஸ்ட். சார் என்ன சார் சிரிக்கிறீங்க? முறையா ஒரு கிரிமினல் கங்க்ராட் சொல்கிறான் நான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு போகிறதுக்கு. வேடிக்கையாக இருக்குல்ல? சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். வேணாம் சார், சார் விட்டுருங்க சார். வேணாம் சார், சார். டேய் சார், சார் வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். வேணாம் சார், வேணாம் சார். போனபடி டே எல்லாம் எடுத்தவனே என்கவுண்டர் பண்ண மாதிரி ஃபோன் பண்ணிட்டு இருப்ப. நல்லா செழிப்பா இருந்தீங்க, இவனை சார் தூத்துக்குடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டேய் இது சென்னையில், தூத்துக்குடி. சென்னையில் தான் பொலிட்டிஷியன்ஸு மக்கள்லாம் ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இங்கே போலீஸ் வைக்கிறது தான் சட்டம், போலீஸ் தான் கிங்கு. இங்கே தூய்மையான உப்பு காற்று. எனக்கு வெண்ணெய் செய்யறதுக்கு இங்கே ஒருத்தனும் கிடையாது. இனி ஒரு விதி செய்வோம். லைன்லேயே இரு. சத்தம் கேட்டுச்சா? நம்பர் ஆட் பண்ணிக்கோ. இந்த நாட்டில் தப்பு செய்கிற ஒவ்வொரு நரன்களையும் வேரோடு அழிக்கிற வரைக்கும் என் வேட்டை தொடரும்.